ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னர் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரல் கிரேவி. இதில் வந்து விட்டமின்ஸ், ஃபோலிக் அண்ட் அயன் நிறையா இருக்குது. இது வந்து ப்ரெக்னென்ட் உமன், அப்புறம் சைல்டு குழந்தைங்களுக்கு, அப்புறம் பிளட் சர்க்கிள், பிளட் இல்லாதவங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டா நல்லா பிளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு வந்து பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மட்டன் மசாலா, கறி மசாலா அண்ட் தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காயில் வந்து சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கடாயை எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஸோ நாங்கள் எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி. ஸோ இதில் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா வணக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வணக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைக்கிறேன். ஒன்றும் அவ்வளோலாம் நல்லாலாம் டிஷ்ஷெல்லாம் தெரியாது. ஏதோ 1-2 தான் சமைப்பேன். இது நல்லா இப்போ வணங்கிட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கறி சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு வணங்கினா போதும். நம்ம நல்லா குக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கரைஞ்சிடும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஈரல் சேர்க்க போகிறோம். ஸோ வந்து இதை வந்து நல்லா ஒரு கிளறிக்கலாம். ஸோ இந்த ஹீட்டில் பார்த்திங்கன்னா ஈரலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போது இந்த டைமில் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். 1-2 தான் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி அரைச்சாலும் ரொம்ப பிடிக்கும் இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டேன், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள். எப்பயுமே மிளகாய்த்தூளோட மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்படி போட சொல்லுவாங்க, அது எதுக்கும் நான் கேட்கல. அவங்க எப்பயுமே வீட்டில் சொல்லுவாங்க மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டேன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடு, அந்த மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் மசாலா. அடுத்து வந்து கறி மசாலா. கொஞ்சமாக தூளுப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ போட்ட மசாலாலாம் இந்த ஈரலோட ஒன்றா ஸ்ப்ரெட் ஆகட்டும்.
கொஞ்சம் நேரம் இதுவும் பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஊற்றிக்கலாம். லைட்டாக மட்டும் இப்போ நான் இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றுறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ அடுப்பு வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியிலே கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு. நானும் சும்மா ஒரு லைட்டாக தான் தண்ணி ஊற்றினேன். ஆனால் அந்த ஈரல்லேருந்தே தண்ணி வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஊற்றலாம். ஸோ இப்போ வந்து தேங்காய் விழுது ஊற்றிட்டேன். இதை வந்து நல்லா கிண்டி விட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். சிம்லே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். தண்ணி இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. ஸோ இப்போ இது வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஈரல் வந்து இப்போ நல்லாவே வெந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இதை ஒரு கிண்ணத்துக்கு வந்து